ஜோஹர் பாருவில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை பேருந்து மோதிய விபத்தில் 2 முதியவர்கள் உட்பட 3 காயமடைந்தனர். மாநகரை நோக்கி செல்லும் ஜலன் ஸ்கூடாய் பந்தைலிடோ சாலையின் 3.5வது கிலோமீட்டரில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு இவ்விபத்து ஏற்பட்டது. ஸ்கூடாயிலிருந்து 64 வயது நபர் ஓட்டிச் சென்ற பேருந்து சாலையோரம் ஆளில்லாமல் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை கவனிக்க தவறி அதன் பின்புறத்தின் வலது பக்கத்தில் மோதியது. இதில் பேருந்தில் இருந்த பயணிகளில் 3 காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். பேருந்து ஓட்டுநருக்கு காயமில்லை. விபத்து நடந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA டெர்மினல் 1 அனுமதி இல்லாமல் கார் வாடகை சேவையை வழங்க முயன்ற நபரை ஸ்லாங்கூர் போக்குவரத்து துறையான JPJ கைது செய்திருக்கிறது. கண்காணிப்பு நடவடிக்கையின் போது புரோடுவா பெசா காருடன் அந்த நபர் பிடிபட்டார். ஆரம்ப விசாரணையில் அவர் ஒரு வங்காளதேச குடிமகனை KLIA டெர்மினல் 1 கில்லான் காப்பார் வரை கொண்டு செல்வதற்கு 77 ரிங்கிட் கட்டணத்தை பேரம் பேசியது தெரிய வந்திருக்கிறது. போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இக்குற்றம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட் வரை அபராதமும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் பொதுமக்கள் அங்கீகரிக்கப்பட்ட கவுண்டர்கள் அல்லது ஹெயிலிங் செயலிகள் வழியாக மட்டுமே போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துமாறு JPJ அறிவுறுத்தியுள்ளது. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபைன் சொவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நவ. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் இன் தத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIAவில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பெண் ஒருவர் தங்கி வந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. அந்த வீடியோவில் குழந்தைகள் சத்தம் போட்டதாக கூறி அந்த பெண் கோபமடைந்ததையும் அருகில் இருந்தவர்கள் அவரை அமைதிப்படுத்த முயன்றதையும் காண முடிந்தது. விமான நிலைய ட்ராலிகளில் அவரது தனிப்பட்ட பொருட்களும் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் போலீஸ் விசாரணையில் அந்த பெண் வெளிநாட்டவர் அல்ல என்றும் மலேசியாவை சார்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் அவர் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து மேல் சிகிச்சைக்காக காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். KLIA நிர்வாகம் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது மலேசிய காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தவறான ஊகங்களை செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள். உயர் மதிப்புள்ள அரிய வகை பறவைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததை கண்டறிந்த வனவிலங்கு பாதுகாப்புத் துறையான பர்யிலித்தான் கிளாந்தான் குவாமோசாங் பகுதியிலுள்ள பண்ணை வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தியது. பர்யிலித்தான் மற்றும் PGA பெட்டாலியன் 8 ஆகிய 2 துறைகளும் இணைந்து மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் 6 பண்ணை வீடுகள் சோதனை செய்யப்பட்டன. அதில் 10,500 ரிங்கிட் மதிப்பிலான 9 மூராய் பத்து பறவைகளும் 7 மெர்பா லூரிஸ் லெஹேர் பறவைகளும் செரிண்டேட் மற்றும் புரோங் டவு பறவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையில் 20 முதல் 50 வயதுக்குட்பட்ட 6 உள்ளூர் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர்.
அவர்கள் பறவைகளை பிடித்து வளர்த்து விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. அனைத்து சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைக்காக குவாமோசாங் மாவட்ட காவல் தலைமையகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மேலும் இவ்வழக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. மரம் விழுந்ததைத் தொடர்ந்து நேற்று தடைப்பட்ட ETS மின்சார ரயில் சேவை நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. பேராக்கில் சுங்காய் ஸ்லிம் ரிவர் ரயில் தண்டவாள பாதையில் ரயில்கள் இன்று காலை 6:32 மணி முதல் ஒற்றை வழித்தடத்தில் சேவையை தொடங்கின. இருப்பினும் சில தாமதங்கள் இன்னும் வழித்தடத்தில் சேவைகளை பாதித்து வருவதாக KTMB எனப்படும் மலையன் ரயில்வே பிராட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்தில் மின்மயமாக்கல் அமைப்பின் பழுது பார்க்கும் பணிகள் தற்போது KTMBயின் தொழில்நுட்ப குழுவால் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் ரயில் செயல்பாடுகள் முழுமையாக பாதுகாப்பாக விரைவில் மீட்டெடுக்கப்படலாம். 2 மணி நேரத்திற்கும் மேலான தாமதம் காரணமாக பயணத்தை தொடர விரும்பாத ETS பயணிகள் பயண தேதியிலிருந்து 7 நாட்களுக்குள் டிக்கெட் முகப்பிடங்களில் முழு கட்டணத்தையும் திரும்பிப் பெற தகுதியுடையவர்கள். இது தற்போதுள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அதே நேரத்தில் ரயில் தாமதங்கள் 4 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் நீடித்தால் பயணிகள் பிரீமியம் தகவல் திட்டத்தை வாங்கியிருந்தால் எத்திகா கிளீம் உதவியை திரையில் காணும் எண் அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ கோரிக்கைகளை முன்வைக்கலாம். பொருளீஸிலிருந்து பினாங்கிற்கு 2.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய ஷாபு போதைப் பொருளை எடுத்துச் சென்ற ஆடவனின் முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதன் தொடர்பில் ஊத்தான் கம்போங் டோல் சாவடியில் இன்று விடியற்காலையில் 48 வயதான சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டான். மெக்கானிக்காக வேலை செய்து வந்த அந்த ஆடவனை கெடா குற்ற புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் கொண்ட குழுவினர் கைது செய்தனர். இன்று விடியற்காலை 5 மணியளவில் ஃபார்ட் ரேஞ்சர் வாகனத்தில் தப்பியோட முயன்ற போது அந்த ஆடவன் பிடிப்பட்டதாக கெடா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அர்ஸ்லி அபு ஷா தெரிவித்தார். அந்த ஃபார்ட் ரேஞ்சர் வாகனம் டோல் சாவடியில் ஒரு தடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட போதிலும் அதன் ஓட்டுநர் வாகனத்திலிருந்து வெளியேற மறுத்ததால் போலீஸ் குழுவினர் அந்த வாகனத்தின் கண்ணாடியை கட்டாயமாக உடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வாகனத்தின் போனட் பகுதியில் 4 வெள்ளை சாக்கு பைகளில் 2.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஷாபு பவுடர் வகையை கொண்ட போதைப் பொருள் பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அந்த வாகனத்தின் பின்னால் பயணிகள் அமரும் இடத்திலிருந்து ஒரு துப்பாக்கி மற்றும் 12 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பினாங்கில் போதைப் பொருளை ஒப்படைப்பதற்காக அந்த சந்தேக பேர் வழிக்கு 15,000 ரிங்கிட் கொடுக்கப்பட்ட தகவலையும் அர்ஸ்லி செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். சைபர்ஜியா யூனிவர்சிட்டியின் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.